நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து எடுக்கிறதுல ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷனில் அவங்க ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எஸ்ஜி அரைவல் கார்டு அப்ளை பண்ணையில் எடுக்கையில் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக போடலை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார் அப்படின்றத நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுட்டோம். அவர் அனுப்பின ஆடியோவை அப்படியே நான் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறது நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம இதுக்கு என்ன பேசணுன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறதுக்கு டைம் ஒதுக்கி பேசுகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ தகவல்கள் இமீடியட்டாக உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஜாப் வேகன்சியும் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான தகவலையும் உடனே இமீடியட்டாக நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் டெலகிராம் சேனலோட லிங்கை கீழே கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலில் அடிக்கடி நான் வாய்ஸ் மெசேஜும் பண்ணுவேன். நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% வந்து நீங்கள் டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ எஸ்ஜி அரைவல் கார்டு எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? சிங்கப்பூருக்குள்ள வர 100% நீங்கள் எந்த விசாவில் நுழையணும், எந்த விசாவாக இருந்தாலும் சரி, டூரிஸ்ட் விசா, எஸ் பாஸ், இ பாஸ், ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, என்டிஎஸ் பாஸ், டிஇபி பாஸ், ஸ்டூடெண்ட் பாஸ், இப்படி எந்த பாஸில் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ள வர நுழையணும் அப்படின்னாலும் உங்களுக்கு 100% எஸ்ஜி அரைவல் கார்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த விசாவாக இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு எஸ்ஜி அரைவல் கார்டு எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறதுன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். எஸ்ஜி அரைவல் கார்டு நம்மளே எடுத்துடலாம். வெப்சைட்டில் ஐசிஏ வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணி நம்மளே எடுத்துட முடியும். ஆனால் அதுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறப்போ ஒரு சில தவறுகள் பண்ணுறோம். அதனால் உங்களை திருப்பியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது தப்பாக ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவோ, தப்பாக கொடுத்துட்டாவோ, உங்களை சிங்கப்பூரில் இமிக்ரேஷனில் நிப்பாட்டி வச்சுருவாங்க. நிப்பாட்டி அதை வந்து சரி பண்ணி திருப்பி அதை புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணி அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 2 hour லேட் ஆகும். அது இல்லாமல் அங்கே ஒய்ஃபை தான். சிங்கப்பூரில் வந்துட்டு நீங்கள் அங்கே ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு எழுத படிக்க தெரியலை அப்படின்னாலோ, இல்லை அதை சரியாக ஃபுல்லாக பண்ண தெரில அப்படின்னாலோ நீங்கள் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கேருந்து போகையில் கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்னாச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் எப்படின்னா யூட்டன் ஒர்க்கர், ஆல்ரெடி சிங்கப்பூரில் இருந்திருக்காரு. நீங்கள் ஒரு தடவை சிங்கப்பூருக்கு வந்துட்டு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் நம்பர் இல்லை பின் நம்பர் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்போ எந்த கம்பெனிக்கு மாறி போனாலும் அதே பின் நம்பர் தான் இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு எஸ்ஜி அரைவல் கார்டு அப்ளை பண்ணல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் இருந்துட்டு வந்துட்டாப்புல திருப்பி வேறு கம்பெனிக்கு போகிறப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பின் நம்பரை போட்டிருக்காப்புல. ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் நம்பர் இருந்தாலும் நீங்கள் பின் நம்பர் போடக்கூடாது. ஓகேங்களா? லீவில் வந்துட்டு போனீங்க மட்டும்னா தான் நீங்கள் பின் நம்பர் போடணும். புதுசாக ஐபிஏ வந்து புது கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பாஸ்போர்ட் நம்பர் தான் போடணும். அப்படி போடாமல் பின் நம்பர் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவருக்கு அதுதான் நடந்திருக்கு. ஏர்போர்ட்டில் வந்துட்டு இவர் பின் நம்பர் போட்டிருந்ததுனால நீங்கள் புதுசாக தானே ஒரு கம்பெனிக்கு வரீங்க, அப்போ ஏன் பின் நம்பர் போட்டிங்க, நிப்பாட்டி அந்த ஐசிஏல அந்த எஸ்ஜி அரைவல் கார்டு வந்து செல்லாது, அதனால் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி பாஸ்போர்ட் நம்பர் தான் போடணும்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு அவர் பாஸ்போர்ட் நம்பர் போட்டிருக்காரு. பாஸ்போர்ட் நம்பர் போட்டதுக்கப்புறமேட்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த மெயில் வரும். எஸ்ஜி அரைவல் கார்டு புதுசாக மெயில் வரும். அந்த எஸ்ஜி அரைவல் கார்டை காமிச்சோன்னு தான் அவரை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூருக்கு ஏற்கனவே போயிருக்கிறீங்க அப்படின்னாலோ, இப்போ உங்களுக்கு ஒர்க் பர்மிட் நம்பரோ இல்லை பின் நம்பரோ இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் லீவில் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தால் மட்டும்தான் உங்களோட ஒர்க் பர்மிட் நம்பர் பின் நம்பர் போடணும். அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு லீவில் வராமல் புதுசாக ஒரு கம்பெனிக்கு ஏற்கனவே நான் ஒரு கம்பெனியில் இருந்தேன், அந்த கம்பெனியில் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன், திருப்பி புது கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் தான் போடணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த தவறை பண்ணிடாதீங்க. பண்ணினீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி அங்கே வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி மற்ற எந்த விசாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் புதுசாக போனாலும் அதுக்கு பாஸ்போர்ட் நம்பர் தான் போடணும். ஸோ எந்த விசாவாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்ஜி அரைவல் கார்டு கட்டாயம் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தகவல்கள்லாம் வேறு எந்த சேனல்லையும் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தகவலை உடனுக்குடனே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே மெயினாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம்னா இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது உங்களுக்கு தேவையான வீடியோவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம எதை பற்றி வீடியோ எடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.